இப்போ நம்ம வெஜிடபிள் சூப் செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 15 சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துப்போம். ஒரு பெரிய தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். ஒரு 15 பீன்ஸ் எடுத்து வெட்டி வச்சுருக்கேன், 2 கேரட், உருளைக்கிழங்குல ஒரு பாதி உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன். இதெல்லாம் இதோட சேர்த்துப்போம். இது கூட நீங்கள் கோஸ் இருந்தால் கோஸ் கூட சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள் 1/4 டீஸ்பூன், தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், சோம்புத்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன். இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இதெல்லாம் வதங்கியதும் ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் தேவையான கல்லுப்பு. இது கூடவே நான் முருங்கைக்கீரையில் இருக்கிற அந்த முனையில் இருக்கிற இலசான குச்சிகளை எடுத்து வச்சுருக்கேன், இதையும் இதோடு சேர்த்துப்போம். முருங்கைக்கீரை குச்சி கிடைக்காத பட்சத்தில் கொத்தமல்லியோடைய தண்டுகளை இதில் சேர்த்துக்கலாம். இந்த காயெல்லாம் நல்லா வேகட்டும், மூடி வச்சிருவோம். இப்போ இந்த வெஜிடபிள்லாம் நல்லா வெந்துடுச்சுங்க. இதை ஒரு தட்டில் எடுத்துக்கலாம். எடுத்து ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சி வடிகட்டி கொண்டு வருவோம். வேக வச்ச காய்கறிகளை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வடிகட்டி கொண்டு வந்திருக்கேன். இதை இந்த சூப்போடையே சேர்த்துப்போம். கொஞ்சம் முழு காய்களையும் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துப்போம். இதை நல்லா கலந்து விட்டுருவோங்க. இது கூட 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கலாம்.
அவ்வளோதாங்க. இந்த சூப் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த சூப்பு 4லேருந்து ஒரு 5 பேர் வரைக்கும் சாப்பிட்லாம். இதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவிடலாம். இந்த சூப் பவுலில் எடுத்துப்போம். ஸ்கூல்லேருந்து வர பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஈவினிங்கில் செய்து கொடுக்கும்போது அவங்களுக்கு வயிறு ஃபில்லிங்காகவும் இருக்கும், சத்தான ஒரு சூப் கொடுத்தா மாதிரி இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.